மாதத்தை முதல் வாரத்தை நிறைவை கொண்டு வந்து வைத்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரை. கடந்த மாதம் முழுவதும் கத்தாய் கண்ணின் மணியை போல காத்து இந்த 4 மாதங்களையும் ஆண்டவரை அற்புதமாக காத்தீரப்பா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி இயேசுவே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி எடுத்துக்கிறோம். இந்த மாதத்தை இந்த கரத்தை எடுத்து ஜெபிக்கிறோம். இந்த நாள் முழுவதும் இந்த கண்ணின் மணியை போல காத்தள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்கள் தேவைகள் அனைத்தையும் சந்திக்கிறவரே, எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்துகிறவரே அப்பா, எங்களுக்கு முன்பாக போகிறவரே அப்பா, தகப்பனே ஆண்டவரே, எங்களை ஆண்டவரே அப்பா அரவணைத்து நடத்துகிறவரே நன்றி எடுத்துக்கிறோம். தகப்பனே இந்த நாளிலும் ஆண்டவரே சங்கீதம் 144 நாம் தியானிக்கலாம். 144 ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சங்கீதம் 144 தாவீதின் சங்கீதம். என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கின்ற என் கண்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் என் தயாபரரும் என் கோட்டையும் என் உயர்ந்த அடைக்கலமும் என்னை விடுவிக்கின்றவரும் என் கேடகமும் நான் நம்பினவரும் என் ஜனங்களை எனக்கு கீழ்ப்படுத்துகிறவருமாக இருக்கிறார். கர்த்தாவே, மனுஷனை நீர் கவனிக்கின்றதற்கும் மனுபுத்திரனை நீர் எண்ணுகின்றதற்கும் அவன் எம்மாத்திரம். மனுஷன் மாயைக்கு ஒப்பாயிருக்கின்றான், அவன் நாட்கள் கடந்து போகிற நிழலுக்கு சமானம். கர்த்தாவே, நீர் உமது வானங்களை தாழ்த்தி இறங்கி பர்வதங்கள் புகையும்படி அவைகளை தொடும். மின்னல்களை வரவிட்டு சத்துருக்களை சிதறடியும், உமது அம்புகளை எய்து அவர்களை கலங்கடியும். உயரத்திலிருந்து உமது கரத்தை நீட்டி ஜலப்பிரவாகத்துக்கு என்னை விலக்கி ரட்சியும். மாயையை பேசும் வாயும் கள்ளத்தனமான வலது கையையும் உடைய அந்நிய புத்திரரின் கைக்கு என்னை விலக்கி தப்புவியும். கர்த்தாவே, நான் உமக்கு புது பாட்டை பாடுவேன். தம்பூரினாலும் 10 நரம்பை வீணையினாலும் உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். நீரே ராஜாக்களுக்கு ஜெயித்து தந்து உமது அடியானாகிய தாவீதை பொல்லாத பட்டயத்துக்கு தப்புவிக்கிறவர். மாயையை பேசும் வாயும் கள்ளத்தனமான வலது கையும் உடைய அந்நிய புத்திரரின் கைக்கு எங்களை விலக்கி தப்புவியும். அப்பொழுது எங்கள் குமாரர் இளமையில் ஓங்கி வளருகின்ற விருட்சின் கன்றுகளைப் போலவும் எங்கள் குமாரத்திகள் சித்திரம் தீர்த்த அரண்மனை மூளை கற்களைப் போலவும் இருப்பார்கள். எங்கள் களஞ்சியங்கள் சகலவித வஸ்துக்களையும் கொடுக்கத்தக்கதாய் நிரப்பி இருக்கும். எங்கள் கிராமங்களில் எங்கள் ஆடுகள் 1000-10,000 பழுவும் எங்கள் எருதுகள் பலத்தவைகளாக இருக்கும். சத்ரு உட்புகுதலும் குடி ஓடி போகுதலும் இராது. எங்கள் வீதிகளில் கூக்குரலும் உண்டாகாது. இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது. கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கின்ற ஜனம் பாக்கியம் உள்ளது. அல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி எடுத்திருக்கிறோம் கர்த்தாவே. முதலாவதாக ஆண்டவரே, தேவனே தேசத்திற்காக நாங்கள் சமூகத்தை வந்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேசத்தையும் ஆண்டவரே சுற்றியுள்ள 7 எமிரேட்ஸ் இந்த கரத்தில் வைத்து ஜெபிக்கிறோம். 7 எமிரேட்ஸை ஆளுகை செய்கிற ஆண்டவரே தலைவர்களை இந்த கரத்தில் வைத்து ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. சோதரிக்கிறோம் கர்த்தாவே. எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் தலைவர்கள் இந்த கரத்தை வைத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா மினிஸ்டர்ஸ் இந்த கரத்தை வைத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்போ உயர்ந்த பதவியில் இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எல்லா அபிஷியல்ஸ் இந்த கரத்தை வைத்து ஜெபிக்கிறோம். எல்லா விதமான கவர்மெண்ட் செக்டார்ஸ்ல வேலை செய்கிறவர்கள் எல்லாரையும் இந்த கரத்தை வைத்து ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் தேவனே. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. இதோ தகப்பனே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். விமானத்துறையிலும் ஆண்டவரே, கப்பல் துறைமுகத்திலும் ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே போலீஸிலும் ஆண்டவரே இராணுவங்களிலும் இப்படியாக ஆண்டவரே அப்பா வேலை செய்கிற எல்லா ஆண்டவரே உயர் அதிகாரிகளின் கரத்தை வைத்து ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் தேவனே. நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அப்பா இந்த நாட்டை ஆண்டவரே அவர்கள் எத்தனை பத்திரமாக காத்து மற்ற எதிரிகளின் கையில் இருந்து காத்து வரும் கிருபைக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தேசத்தில் வாழும் மக்களுக்கு பாதுகாப்பை தந்திருப்பதற்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. நன்றியோடு துதிக்கிறோம் தேவனே. அப்பா இந்த நாட்களிலும் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. சிறு தொழில் செய்கிறவர்களிலிருந்து ஆண்டவரே பெரிய பெரிய ஆண்டவரே வியாபாரம் செய்கிறவர்கள் எல்லாரும் இந்த கரத்தை வைத்து ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இதோ கர்த்தாவே ஒவ்வொரு மாதங்களும் ஒவ்வொரு காரியங்களிலும் விலைகள் ஆண்டவரே அப்பா விலைவாசி உயர்வுகள் ஏறிக்கொண்டே செல்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. அது எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உண்கின்ற பொருளாக இருந்தாலும் வாகனங்களில் செல்லும் பெட்ரோல் டீசலாக இருந்தாலும் எல்லாவற்றின் விலைகளும் உயர்ந்து கொண்டு வருகிறதாக பார்க்கிறோம் கர்த்தாவே. அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் தேவனே. நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. மக்களுக்கு ஏற்படுகிற எல்லா விதமான ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே
அப்ப அந்த ஊதிய பிரச்சனைகள் எல்லாவற்றிலிருந்தும் தகப்பனை கர்த்தர்ல வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா அதோ ஆண்டவரே தேவன் தாமே ஆண்டவரே எங்களை மட்டுமாக இந்த தேசத்தில் நீர் வைத்து ஆண்டவரே காத்து வரும் கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அல்லேலூயா. நாங்கள் திரும்பி பார்க்கும் பொழுது நாங்கள் வந்த பொழுது இருந்த இந்த தேசம் இப்பொழுது எப்படியாக ஆண்டவரே ஆண்டவரே எப்படியாக வளர்ந்தோங்கி இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம் கர்த்தாவே. இனியும் உள்ள இனி வரும் நாட்களில் ஆண்டவரே எத்தனை விதமான வளர்ச்சிகளை இந்த தேசம் காண உள்ளது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எத்தனையோ இடங்களில் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே அப்பா இந்த தேசத்தை சுற்றி பார்ப்பதற்கென்று வருகிற ஆண்டவரே எல்லா விதமான ஆண்டவரே டூரிஸ்டுகளை இந்த கரத்தில் வைத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எத்தனையோ இடங்களுக்கு டூரிஸ்டுகள் செல்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் எத்தனை விதமான படுபாதகமான செயல்கள் எல்லாம் நடைபெறுகிறது என்று சொல்லி செல்கிறவர்கள் திரும்பி வர முடியாமல் ஆண்டவரை மரித்து போகிறவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் இந்த தேசத்தில் தைரியத்தோடு ஆண்டவரே எல்லா நாடுகளிலிருந்தும் வந்து ஆண்டவர் இந்த தேசத்தை சுற்றி பார்த்து ஆண்டவரே பத்திரமாக திரும்பி செல்லக்கூடிய ஒரு நாடாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம் ஆண்டவர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் தேவனே. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எத்தனை விதமான ஆண்டவரே வாகனங்களுடைய இடைஞ்சல்கள் ஆண்டவரே போக்குவரத்து இடைஞ்சல்கள் நெரிச்சல்கள் ஏற்பட்டால் ஆண்டவரே அவர்களும் ஆண்டவரே ரோட் அண்ட் டிரான்ஸ்போர்ட் அத்தாரிட்டியானது ஆண்டவரே எத்தனை விதமான புதிய பாதைகளை அமைத்து தருகிறதாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம் ஆண்டவரே. விரைவில் செல்வதற்குரிய பாதைகள் எல்லாம் ஏற்படுத்தி தருகிறதாக இருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி இயேசுவே. நன்றி தகப்பனே. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. தேசத்தில் உள்ள எல்லா விதமான கல்விகள் நிலையங்களையும் கல்லூரி நிலையங்களை எல்லாவற்றையும் கர்த்தாவை இந்த கரத்தை வைத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா விதமான ஆண்டவரே ஹாஸ்பிட்டல்ஸையும் கிளினிக்ஸ் எல்லாவற்றையும் இந்த கரத்துல வைத்து ஜெபிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. தேவன் தாமே ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எத்தனையோ விதமான நோய்களினாலும் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆக்சிடென்ட்களிலும் அகப்பட்டவர்கள் எல்லாவரையும் ஆண்டவரே இந்த கரத்தை வைத்து ஜெபிக்கிறோம். நேற்று கூட ஆண்டவரே போகும் பொழுது இந்த மதினாக்கு பின்னால இருக்கிற ஆண்டவரே அங்க வந்து ஆண்டவரே மதினாக்கு அந்த பின் பக்கம் ஆண்டவரே இந்த ஹலால் சூப்பர் மார்க்கெட் அந்த சந்தில என்ன நடந்தது என்று தெரியவில்லை ஆண்டவரே. ஆம்புலன்ஸும் போலீஸ் வண்டிகளும் தீயணைப்பு வண்டிகளும் வந்து ஆண்டவரே இருந்தது. மிகவும் ஆண்டவரே கலவரமாக அந்த இடம் இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம் ஆண்டவரே. யாருக்கும் எந்த விதமான அசம்பாவிதமும் ஏற்படாமல் காத்துக்கொள்ளுங்க. நம்மளுக்கு இந்த சூடு அதிகமாக இருக்கிறதுனால ஆண்டவரே அப்பா இந்த ஏசிகள் எல்லாம் தீப்பற்றி எறியக்கூடிய காரியங்களாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம் ஆண்டவரே. வாகனங்கள் எல்லாம் ஏறி அமர முடியாத நிலைமை காணப்படுகிறதா இருக்கிறது. இந்த இடம் மாத்திரமல்ல எல்லா நாடுகளிலும் ஆண்டவர் இந்த தட்பவெப்ப நிலையானது அதிகமாக கூடி வருகிறது என்று சொல்லி பார்க்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் தேவனே. எங்களுக்கு எல்லாம் மக்களை விலக்கி பத்திரமாக காத்துக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. குறிப்பா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே ஸ்தோத்திரம் 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 அப்பா. அப்பா தேசங்களுக்காக அநேக காரியங்களுக்காக ஜெபிக்க முடியாது தேவன் கிருபை பாராட்டி நீங்களே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த நாளிலும் ஆண்டவரே அப்பா உம்முடைய சமூகத்துக்கு நேராக வந்திருக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய சித்தங்கள் திட்டங்கள் எங்கள் வாழ்க்கையில நிறைவேற நீர் வைத்திருக்கிற சகல காரியங்களையும் நிறைவேறும்படியாய் ஆமாண்டவரே உலகமையே ஆண்டவரே தலைக்கீழாக மாறினாலும் ஆண்டவரே ஹல்லேலூயா நீர் மாறாதவர் ஆண்டவரே. அகல்தான் வானமும் பூமியும் அழிந்து ஒழிந்து போகும், என் வார்த்தையில் ஒரு பாயில் அழிவதில்லை என்று சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. அகல்தான் ஆண்டவரே நாங்கள் ஆமாண்டவரே இந்த நாளில் ஆண்டவரே தேவனுடைய சத்தத்தை கேட்க முடியாய், தேவனுடைய சித்தத்தை அறிய முடியாய் ஆவியானவர் தாமே நமக்கு உதவி செய்ய முடியாது ஜெபிப்போம். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே எங்கள் மேல் நிலையிடுங்க. எங்கள் வாயின் வார்த்தைகள் ஆண்டவரே அப்பா ஜீவனுள்ள வார்த்தை ஆண்டவரே. ஆமாண்டவரே நீர் எழுதி கொடுத்த நீர் சொன்ன வார்த்தைகள் ஆண்டவரே நீர் ஆண்டவரே எங்களோடு பேசின வார்த்தை தான் ஆண்டவரே நாங்கள் இப்பொழுது கேட்க முடியாய் அதை உணர்ந்து ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் அபேட்சித்துக் கொள்ள முடியாய், நாங்கள் அறிந்து புரிந்து செயல்பட முடியாய் எங்களுக்கு மனக்கண்களை திறந்தரணும் அப்பா. ஆமாண்டவரே அப்பா எங்கள் இதயங்களை அப்பா திறந்தரலும் ஆண்டவரே, எங்கள் செவிகளை திறந்தரலும், எங்கள் மனதை மறுரூபப்படுத்துங்கப்பா. தெய்வ ஆவியானவரே எங்கள் மேலே எழுடுங்க. என்னால் ஆவியானவர் எங்க உண்டோ அங்க விடுதலை உண்டு என்று சொல்லுவீங்க. குமாரன் விடுதலையாக்க மெய்யாக விடுதலை ஆவின்னு சொல்லுவீங்க. எல்லாம் தேவனுடைய சத்தமாக இருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்து அப்பா நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா 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 ஆமென். ஏனென்றால் யோவான் 1:1 எடுத்து வாசிப்போம். ஹல்லேலூயா. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. பாத்தீங்களா? ஆமென். ஹல்லேலூயா.
தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உண்டானது என்றால் அவராலே அல்லாமல் எதுவும் உண்டாகவில்லை. அவருக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷனுக்குள் ஒளியாய் இருந்தது. அல்லேலூயா. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது. இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. தேவனால் அல்லேலூயா அனுப்பப்பட்ட ஒரு மனிதன் தான் அல்லேலூயா யோவான் ஸ்நானகன் என்று சொல்றார். அவர் ஆமாண்டவர் யாரை குறித்து பேசுவதற்கு வந்தார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை, அந்த மெய்யான ஒளியை குறித்து ஆமாண்டவர் முன்னெச்சரிக்கையாகவே அவர் வரப்போவதற்கு முன்பாகவே தேவன் நம்மளோடு இடைப்பட முடியாய், தேவன் இந்த உலகத்திற்கு அவரை அனுப்பும்படியாய் வருவதற்கு முன்பாகவே அவரை ஆயத்தப்படுத்தினார் என்று பார்க்கிறோம். அவரை குறித்துதான ஹல்லேலூயா ஹல்லேலூயா தேவனால் அனுப்பப்பட்ட மனுஷன் இருந்தார். அவர் பேர் யோவான். அவர் தன்னால் எல்லாரும் விசுவாசிக்கும்படி அந்த ஒளியை குறித்து சாட்சியை கொடுக்க சாட்சியாக வந்தார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் அந்த ஒளியே அல்ல, அந்த ஒளியாய் இருக்கிறதை குறித்து சாட்சி கொடுக்க வந்தார். ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஏனென்றால் உலகத்திலே வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியாய் மெய்யாக ஒளி என்று சொல்லி கொடுத்தார். ஹல்லேலூயா. தேவன் நமக்குள் ஹல்லேலூயா ஜீவனாயிருக்கிறார், நமக்குள் பலனாயிருக்கிறார், நமக்குள் அரணாயிருக்கிறார், நமக்கு கோட்டையா இருக்கிற, நமக்கு தஞ்சமா இருக்கிற என்று நம்ம அறிந்து கேட்டிருக்கிறோம். அதை உணர்ந்திருக்கிறோம். இந்த காலங்களிலே தேவன் நமக்குள் வாசம் பண்ணுகிறார் என்பதை நாங்கள் அறிகிறோம். ஆகவேதான் தேவனுடைய சத்தத்தை கேட்க முடிகிறது. தேவன் சத்தத்தை கேட்பதற்கு என்ன நாம் அல்லேலூயா முதலாவது வேதங்களை வாசிக்கும் போது, சத்தியங்களை கேட்கும் போது, சத்திய வார்த்தைகளை தியானிக்கும் போது தேவன் நம்மளோடு இடைப்படுவதையும் நம்மளோடு உறவாடுவதையும் நாம் அடைய முடியும். அல்லேலூயா. ஆகதான் நமக்குள் ஒரு புது பலன், புது நம்பிக்கை, புது அல்லேலூயா திடன் நமக்குள்ள ஆமாண்டவரை காலூன்றி இருக்கிறோம். அல்லேலூயா. ஏன்னா எங்கள் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், சகலத்தை செய்ய வல்லவர். அவர் ஏற்ற காலத்தில் ஏற்ற சமயத்தில் அது தீவிரமாய் செய்வார். தேவரீர் செய்ய நினைத்து கொண்டு தடைப்படாத சகலத்தை செய்ய வல்லவர் என்று நாங்கள் அறிந்து கொள்கிறோம். அல்லேலூயா. ஏனால் இதுவரை எங்கள் வாழ்க்கையில எவ்வளவு காரியங்கள் இல்லை. தேவன் எங்களோடு இடைப்பட்டார், தேவன் எங்களோடு பேசினார், தேவன் எங்களோடு நடந்தார், தேவனோடு எங்களோடு இருந்து எங்கள் காரியங்கள் எல்லாம் தேவன் எங்களோடு ஆமாண்டவர் எங்களுக்கு சுகத்தை பலத்தை எங்கள் உணர்வுக்குள் என கண் காணவில்லை, காது கேட்க எது தோன்றும் எங்கள் உணர்வுக்குள் இருந்தார். ஆகையினால்தான் தேவனுடைய நாங்கள் சத்தத்தை கேட்கிறவர்களாய் இருக்கிறோம் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம். அல்லேலூயா. நீங்களும் அந்த சத்தத்தை கேட்க முடியும். தேவனோடு இருக்க, ஆண்டவர் தேவனுடைய வார்த்தையை கேட்க, தேவனுடைய சித்தங்களை திட்டங்களை புரிந்து செயல்பட, தம் மனதை மறுரூபப்படுத்த பரிசுத்த ஆவியானவரிடத்தில் நாம் கேட்கும் போது பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா ஹல்லேலூயா. அதிலே 14 எடுத்து வாசிக்கும் பொழுது, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எரேமியா 30:18 எடுத்து கூட வாசி போகும்போது நமக்கு அதை புரியும். ஹல்லேலூயா. எரேமியா 30:18 கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் யாக்கோப்புடைய கூடாரங்களின் சிறையிருப்பை திருப்பி அவர் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன். நகரம் தன் மண்மேட்டின் மேல் கட்டப்பட்டு அரண்மனை முன்மூல நிலைப்படும். எரேமியா 30:18. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் யாக்கோபினுடைய கூடாரங்களில் சிறையிருப்பை திருப்பி உங்கள் வாசஸ்தலம் அவன் வாசஸ்தலங்களுக்கு இஸ்ரேலுக்கு அன்று சொன்ன வார்த்தை தான் இன்றும் நமக்கு சொல்லுகிற இந்த வார்த்தையாக இருக்கிறது. அவர்
உங்கள் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன். நகரம் தன் மண்மேட்டில் கட்டப்பட்ட அரண்மனை போல அரமனை போல நகரம். அல்லேலூயா. நகரம் தன் மண்மேட்டின் மேல் கட்டப்பட்டு அரமனை முன் போல நிலைப்படும். ஆமென். அல்லேலூயா. ஏனால் தேவன் நம்மளை நிலைநிறுத்ததான் வாஞ்சிக்கிறார். அல்லேலூயா. தேவன் நம்மளோடு உறவாடுகிற வார்த்தையை நம்ம கேட்கும் போது நமக்குள்ள ஒரு ஆண்டவர் பலன் மிகுதி, அல்லேலூயா, திட நம்பிக்கை நமக்குள்ள உருவாகிறது. ஏன்னா தேவன் நம்மளை கைவிட மாட்டார் என்கிற ஒரு நிச்சயத்தோடு நாம் அந்த வசனங்களை வாசிக்கும் போது நமக்குள்ள ஒரு மீட்பு, ரட்சிப்பு, விடுதலை, சமாதானம், சந்தோஷம் உண்டாகிறது. ஆகதான் நாம் என்ன சொல்லுகிறோம்? ஆமா, அந்த நன்றியிலிருந்து உள்ளத்தோடு தேவனை துதித்து பாடுகிறோம். நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். நாங்களும் எங்கள் வீடும் எங்கள் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். காத்தீரே நன்றி, எங்களை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. எங்கள் இயேசுவே எங்கள் இயேசுவே, இந்நாள் வரை சுமந்தவரே நன்றி நன்றி நன்றி. இதயத்தில் சுமந்தீரே நன்றி 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 நன்றி. கருபோல காத்தீரே நன்றி. நாங்களும் எங்கள் வீடும் எங்கள் வீட்டார் ஓயாமல் நன்றி சொல்வோம். ஒரு கருபோல காத்தீரே நன்றி, எங்களை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. சுமந்தவரே எங்கள் இயேசுவே எங்கள் இயேசுவே, எங்கள் நினைவாய் இருப்பவரே நன்றி நன்றி நன்றி. இதயத்தில் சுமந்தீரே நன்றி 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 நன்றி. கருபோல காத்தீரே நன்றி. ஒன்றும் இல்லாமல் துவங்கின எங்கள் வாழ்வு உங்க நன்மையால் நிறைந்துள்ளது. இமையும் நினைக்காத நல்ல இயேசுவே, தகப்பன் உம்மை போல் இல்ல. எங்கள் இயேசுவே எங்கள் இயேசுவே, எந்நாள் வரை சுமந்தவரே நன்றி நன்றி நன்றி. இதயத்தில் சுமந்தீரே நன்றி 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 நன்றி. ஒரு கருபோல காத்தீரே நன்றி. அன்றன்றை காண எங்கள் தேவைகள் யாவும் உங்கள் கரம் நல்கியது. இயேசு நடத்திடும் விதங்களை சொல்ல ஒரு பூரண வார்த்தையே இல்ல. எங்கள் இயேசுவே சுமந்தவரே நன்றி நன்றி நன்றி. ஒரு கருவோல காத்தீரே நன்றி. ஆமென். ஹல்லேலூயா. ஞானிகள் மத்தியில் பைத்தியம் எங்களை அழைத்ததும் அதிசயமே. நாங்கள் இதற்கான பாத்திரர் அல்ல. இயேசுவே, உங்க கிருபையே வேறொன்றும் இல்ல. எங்கள் இயேசுவே எங்கள் இயேசுவே, நாள் வரை சுமந்தவரே. எங்கள் இயேசுவே எங்கள் இயேசுவே, எங்கள் நினைவாய் இருப்பவரே நன்றி நன்றி நன்றி. இதயத்தில் சுமந்தீரே நன்றி 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 நன்றி. கருபோல காத்தீரே நன்றி. ஆமென். ஆண்டவரே, ஹல்லேலூயா. ஏனென்றால் எங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து ஆமென் தேவனை நன்றி சொல்ல எங்கள் நாவுகளால் தேவனை ஆண்டவரே அறிக்கை செய்வதற்காக எங்களை ஆண்டவரே அப்பா அபிஷேகித்ததே, அதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஓ, உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஆகதான் தேவன் ஹல்லேலூயா உபாகமும் 3:27 எடுத்து வாசிக்கும் பொழுது கூட நமக்கு தெரியும். ஹல்லேலூயா. உபாகம் 33:27 33 உபாகம்.
அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அநாதி தேவனே நமக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம், அவருடைய நித்திய புயங்கள் நமக்கு ஆதாரம். அவர் உனக்கு முன்னின்று சத்துருக்களை துரத்தி அவர் நமக்கு முன்னின்று சத்துருக்களை துரத்தி அவர்களை அழித்து போடு என்று கட்டளையிடுவார். அவளை அழித்து போடுவேன் என்று கட்டளையிடுகிறார். ஹல்லேலூயா. ஏனால் தேவன் நம்மை வைத்திருக்கிறார். அந்த அளவுக்கு தேவன் நம்மளோடு பேசுகிற அந்த வார்த்தை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மீண்டும் வாசிப்போம் அந்த வார்த்தையை. அநாதி தேவனே நமக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் நமக்கு ஆதாரமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆகையால் தேவன் நம்மளை ஒரு நாளும் விட்டு கொடுக்க மாட்டார். ஹல்லேலூயா. சத்துக்கள் கையில நம்மளை விட்டு கொடுக்கவே மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே உபாகமம் 28:3 எடுத்து வாசிக்கும் போது, நீங்கள் பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள். ஏன்னா தேவனுடைய சித்தம் அதுதான். ஹல்லேலூயா. நாம் ஆசீர்வதிக்கவே, நம்மை ஆசீர்வதித்து பெருகவே பெருகி செய்கிற சொன்னதவர். ஆகையால் தான் அவர் ஹல்லேலூயா நம்மை ஆமாண்டவரே வீட்டிலும் சரி வெளியிலும் சரி நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க வேண்டும். அப்படிதான் தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது நம்ம வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆதியாகமம் 26 எடுத்து வாசிப்போம். ஏன்னா எல்லாம் தேவனுடைய வார்த்தையாய் தேவனுடைய 26 3, 4, 5. இந்த தேசத்தில் வாசம் பண்ண நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாக ஆபிரகாமுக்கு இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். ஹல்லேலூயா. ஏனால் தேவன் வாக்குத்தத்தங்களை வார்த்தைகளை குறித்து தேவன் திட்டவட்டமாய் நம்மளோடு பேசுகிற தெய்வமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகைதான் அவர் வானமும் பூமியை அழிந்து போய் வார்த்தையில ஒரு ரூபாயில் அழிவதில்லை என்று சொன்னவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏனால் அவர் நம்மை தேற்றுகிற தேவனாய் இருக்கிறார். யோவான் 16:13 எடுத்து வாசிப்போம். சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது, சத்திய ஆவியானவர் உங்களுக்குள் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா. பாருங்க, தேவனுடைய சித்தம் அதுதான். தேவன் ஏன் நமக்கு ஒரு பரிசுத்த ஆவியானவர் கொடுத்திருக்கிறார்? தேவனுடைய சத்தத்தை கேட்க முடியாது. ஏன்னா சகலத்தையும் அறிந்தவர் பரிசுத்த ஆவியானவர். தேவன் எப்படி தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தாரோ, தேவனிடத்திலிருந்து நமக்கு வந்தார் பூமிக்கு. அதேதான் சத்திய ஆவியானவர் நமக்குள் வந்து விட்டால் சகல பரலோக ராஜ்யத்தின் காரியத்தை குறித்து நமக்கு திட்டவட்டமாக தெளிவாக நம்மளோடு பேசுவார். ஹல்லேலூயா. மீண்டும் வாசிப்போம். தேற்றவரவாளன் படிங்க 16-13. சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது, சத்திய ஆவியானவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் நம்மளை நடத்துவார். ஹல்லேலூயா. அதே யோவான் 14:16 எடுத்து வாசிப்போம். ஏன் ஆவியானவர் நமக்கு துணை தேவை? நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருவார். பாருங்க, கர்த்தராகிய தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் இந்த பூலோகத்திற்கு வந்தபோது நம்மளை திக்கற்றவளாய் விடேன்னு சொன்ன ஒரே வார்த்தை நிமித்தம் அவர் பாருங்க எவ்வளவு அழகாக ஜெபம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. எப்படி நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. படிங்க, வாசிப்போம். நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய தேற்றவாளனை உங்களுக்கு அனுப்புவேன். அவர் உங்களுக்கு தந்தருவார். ஹல்லேலூயா. அதே 15-26 எடுத்து யோவான் 14:16 வச்சீங்க. 14-16 வாசிங்க. அல்லேலூயா. என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றவாளனை எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். பாத்தீங்களா, தேவன் நம்மளோடு இருந்த காலங்களில் எல்லாம் என்னென்ன பேசினாரோ எல்லாவற்றையும் மீண்டுமாக உங்களுக்கு நினைப்பூட்டக்கூடிய சத்திய ஆவியாகிய தேற்றவாளனை உங்களுக்கு அனுப்பியே பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு நிலையிடும் போது எல்லா காரியங்களை குறித்து, அல்லேலூயா, எல்லா காரியங்களை குறித்து
ஹல்லேலூயா. தேவன் நமக்கு நினைப்பூட்டுவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதே யோவான் 15:26 வாசிக்கும் பொழுது, பிதாவினிடத்திலிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிறவர் பிதாவினிடத்தில் புறப்படுகிறவரும் சத்திய ஆவியான தேற்றவாளர் வரும்போது அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்க, தேவன் நம்மளோடு பேசுகிற ஒவ்வொரு காரியங்களை பாருங்க, எவ்வளவு நமக்கு கொழுந்து விட்டு எரிகிறதா இருக்கிறது, எவ்வளவு ஒரு நமக்கு ஒரு நிச்சயம், ஒரு முடிவு, நம்பிக்கை உண்டாகி இருக்கிறது. ஏனென்றால் அவர் நம்மளிடத்தில் வரும்போது சகல சத்தியத்துக்களை நடத்தி இதாவாகி தேவனை குறித்து அம்மாண்டோரை அறிந்தவர்களை எல்லாவற்றையும் நமக்கு நினைப்படுத்தி நம்மளை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டாகும் என்று சொன்ன போல ஆண்டவர் தேற்றவாளர் நமக்குள்ள வைத்து நம்மளை தேற்றுகிறத நம்ம அறிய முடிகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மல்கியா 2:15 கூட எடுத்து வாசிப்போம். ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாய் இருந்ததே, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தியுள்ள சந்ததியை பெறும்படிதானே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாத்தீங்களா? ஏனால் ஆதாமை படைக்கும் போது அவருடைய சித்தங்கள் என்னவா இருந்தது? ஹல்லேலூயா. அவருடைய ஆவி அவருக்குள்ள இருந்தது. அந்த ஆவியின்படியே நாம் நடக்கும்படியாய், ஹல்லேலூயா, நம்மளை அந்த ஆவியை நம்மளை விட்டு இடப்படாமல் இருக்கும்படியா அதை காத்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்மளை ஆண்டவரே ஆமாண்டவரே புறக்கணித்தாலும் நம்மளை அவர் சேர்த்து கொண்டார். ஹல்லேலூயா. 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 எவ்வளவு காலங்களிலே எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் நாம் அவரை விட்டு விலகி இருந்தாலும் தேவன் நம்மளை விட்டு விலகாமல் இருந்தார். ஏன்னா அவருடைய ஆவி நமக்குள் வைத்திருக்கிறார். அந்த ஆவி அகல்தான் நம்ம ஆத்மாவில் அந்த ஆவி எப்பொழுதும் ஆமாண்டவர் ஜீவனுள்ளதா இருக்கிறது என்று நாங்கள் பார்க்கிறோம். அகல்தான் சொல்லுகிறார், அந்த ஆத்மாவை நாங்கள் ஆண்டவரை ஒரு நாளும் கெடுத்துக் கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. ஏனால் அது கெட்டு போவதற்காக வைத்த ஆவி அல்ல, அது தம்முடைய ஆவியை நமக்குள் வைத்தார். ஹல்லேலூயா. ஆகையால் இந்த ஆவியை நாம் கலங்காமல், ஹல்லேலூயா, அந்த ஆவி நம்மை ஆமாண்டவரே அந்த ஆவியை நாம் துக்கப்படுத்தி விடாமல், ஆமாண்டவரே ஹல்லேலூயா, அந்த ஆமாண்டவரே ஆவியை நாம் காத்துக்கொள்ள பரிசுத்த ஆவியான நமக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆகதான் தேவ ஆவியானவர் சொல்ற பாருங்க, நம்ம அந்த ஒரு பரிசுத்த ஆவியானவர் காரியத்தை பாருங்க. மத்தேயு 5:9 கூட பாருங்க, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள் எனப்படுவார்கள். ஹல்லேலூயா. எப்பொழுது தேவனுடைய வார்த்தை நமக்கு கிடைக்கும் போது, ஆவியான நம்மளோடு இடைப்படும் போது, நம்முடைய நாவிலிருந்து புறப்படுகிற வார்த்தை மற்றவர்களுக்கு சமாதானமாய் இருக்கும். ஹல்லேலூயா. 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 எபிரேயர் 4:16 கூட என்ன சொல்லியிருக்கு பாருங்க, நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேரக்கடவும். பாத்தீங்களா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாம் இரக்கத்தை பெற்றுக்கொள்ளதான் ஏற்ற சமயத்திலே சகாயம் கிருபையும் அடையவும் தைரியமாய் கிருபாசனத்தில். ஆகதான் நாம் அப்பா பிதாவே என்று அழைக்கிற புத்திர சுவீகாரத்தை பெற்றிருக்கிறோம். ஏனென்றால் பிதா குமார் பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நான பெற்ற பிள்ளைகளுக்கு அத்தனை பேர்களுக்கும் அப்பா பிதாவே என்று அழைக்கிற புத்திர சுவீகாரத்தை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகதான் நாம் அந்த தேவனுடைய சமூகத்தில் கிட்டி சேர முடியும். தைரியமாக எங்கள் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், சகலத்தில் எங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், எங்களுக்காக பரந்து எங்களுக்காக யாவை செய்து முடித்தது அனுபவிக்க கிருபையை பலத்தை தருவார் என்ற நிச்சயத்தோடு அவருடைய சமூகத்தில் கிட்டி சேர்கிறோம். ஹல்லேலூயா. அவர்களாம் தேவன் நம்மளோடு சொல்லுகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 21:5 வரைக்கும் வாசிப்போம். அது 1 கூட வாசித்தாலும் நல்லதா இருக்கும். ஹல்லேலூயா. 21 21:5 5-7
சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர் ம். இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். ஆ. பின்னும் அவர் இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுமானவைகள், இவைகளை எழுது என்றார். ஆ. அன்றியும் அவர் என்னை நோக்கி ஆயிற்று, ஆ. நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆ. ஆதியும் அந்தமுமாக இருக்கிறேன். ஆ. தாகமாக இருக்கின்றவனுக்கு நான் ஜீவ தண்ணீரில் ம். இலவசமாய் கொடுப்பேன். ஆமென். ஜெயங்கொள்கின்றவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளுவான். ஆமென். நான் அவன் தேவனாய் இருப்பேன், அவன் ஆமென். என் குமாரனாய் இருப்பான். ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை, புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன், முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒழிந்த. பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். ஆ. முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒழிந்து போயின, ஆ. சமுத்திரமும் இல்லாமல் போயிற்று. ம். யோவானாகிய நான் ம். புதிய எருசலேம் ஆகிய பரிசுத்த நகரத்தை ம். தேவனிடத்தில் நின்று பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். ம். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியைப் போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. ம். மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். ம். அது இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கின்றது, ம். அவர்களிடத்திலே அவர் வாசமாக இருப்பார், ம். அவர்களும் அவர்களுடைய ஜனங்களாக இருப்பார்கள். ஆமென். தேவன் தாமே அவர்களோடு கூட இருந்து ஆ. அவர்களுடைய தேவனாய் இருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர்கள் கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். ஆமென். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒழிந்து போயின என்று விளம்பினது. ஹல்லேலூயா. ஆகையால் சொன்னார், சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர் இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். தேவன் செய்ய நினைத்தது ஒன்று தடைப்படாது. ஆகையால் தேவனுடைய சத்தத்தை கேட்கிற இந்த நேரத்தில் தான் நாம் ஹல்லேலூயா பேர்பட்ட வாக்கியத்தை ஸ்லாக்கியத்தை பெற்றிருக்கிறோம் என்பதை நாங்கள் உணர வேண்டும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ, ஏனென்றால் நாம் இப்பொழுது விரும்புகிற காரியத்தை தேவனிடத்தில் பெற்றுக்கொள்வோம் என்ற விசுவாசம் நமக்குள்ள நடைபெற, நமக்குள்ள அதை நிறைவேற்ற அவர் வல்லவர் என்று நாம் விசுவாசிக்கிறபடினால் ஹல்லேலூயா. யோபு கூட பாருங்க 37:5 என்ன அழகா பேசுறாரு பாருங்க. ஹல்லேலூயா. யோபு 37:5 ஆகையால் இப்பொழுது விரும்புகிற காரியத்தை தேவனிடத்தில் கேள் என்கிறார். ஹல்லேலூயா. நாம் விரும்புகிற காரியம் எதுவாக தேவனிடத்தில் கேட்கலாம். ஹல்லேலூயா. தேவன் தம்முடைய சத்தத்தை ஆச்சரியமான விதமாக குமுற பண்ணுகிறார். நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஏன்னா அப்பேற்பட்ட தேவன். ஹல்லேலூயா. ஆமோஸ் 9:11-12. ஆமோஸ் 9:11-12. ஆமோஸ் 9:11-12. ஏதோமில் மீதியானவர்களையும் என் நாமம் விளங்கிய சகல ஜாதிகளையும் வசமாக்கி கொள்ளும்படிக்கு அந்த நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பழுதானை போனவைகளை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்கிறார்.